உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணை நாதருக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணை நாதருக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையின் இயேசு கிறிஸ்துவுக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. Praise the Lord. Praise the Lord. கைகளை உயர்த்தி சொல்லும் அல்லேலூயா. Hallelujah. சப்தம் உயர்த்தி அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். உம்மை முழு உள்ளத்தோடு உம்மை முழு உள்ளத்தோடு நான் ஆராதிக்கும் பொழுது ஆராதிக்கும் போது நிச்சயமாகவே எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு விடுதலை உண்டு. நான் விசுவசிக்கிறேன். நான் விசுவசிக்கிறேன். உம்மை ஆராதிக்கிற உம்மை ஆராதிக்கிற எனக்குள், என்னுடைய குடும்பத்திற்குள், என்னுடைய குடும்பத்துக்கு உமது அதிசயங்களை காண்பேன். அதிசயங்களை காண்பேன். ஹல்லேலூயா. 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 இயேசுவே, இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் பயபக்தியோடு எழுந்து நிற்போம். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எத்தனை பேர் நம்புறீங்க? யார் நல்லவர் சொல்லுமா? யார் நல்லவர்? தங்கச்சி சொல்லுங்க, யார் நல்லவர்? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்யும் பொழுது இந்த நல்ல இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஆமென். எல்லாரும் வாய் திறந்து பாடுவோம். எல்லாரும் வாய் திறந்து பாடுவோம். ஆமென். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நல்ல குரல் உயர்த்தி ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார்,
விடுதலை தருகிறார். வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. மகனே மகளே, இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. இசையா 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 இசையா, 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 இசையா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. ஒப்பிடு உண்மையாய், ஊற்றிடு உண்மையாய். குறையெல்லாம் நீக்குவார். குறையெல்லாம் நீக்குவார். இசையா 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 இசையா. இசையா, நல்ல வாயை திறந்து இசையா, தேவ வல்லமை உங்கள் மீது இறங்குவதாக. இசையா, ஆண்டவருடைய மகிமை நிறைந்த கரம் ஒவ்வொரு மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசு உங்களை தொடுகிறார். இப்பொழுது தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சுகப்படுத்தும் வல்லமை உங்களுடைய ஜபங்கள் எல்லாம் போகும்போது தெய்வத்திடத்திலே வருகிறது. உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைக்கிற தேவன், உங்கள் அழுகையெல்லாம் மாற்றுகிற கடவுள், உங்கள் அங்கலாய்ப்புகளை எடுத்து மாற்றுகிற கடவுள். நீ யாருக்காக எதற்காக அங்கலாய்க்கிறாயோ, எதற்காக அழுது புலம்புகிறாயோ, மகனே மகனே, இயேசு மீது மனமிறங்குகிறார். ஆண்டவருடைய மனவிருக்கம் உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவே, தாகத்தோட கூப்பிடுங்க. இசையா 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 கூப்பிடுவோம். இசையா, இசையா, இசையா இசையா, சப்தம் உயர்த்தி இசையா, இசையா, உங்கள் உடலில் இருக்கிற பலவீனத்தின் ஆவிகள், தீமைகளை கொண்டு வருகிற, பொல்லாப்புகளை கொண்டு வருகிற, பயத்தை கொண்டு வருகிற, மன கலக்கத்தை கொண்டு வருகிற எல்லா தீமைகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே வெளியேறுகிறது. ஆண்டவர் இயேசு உங்களை தொடுகிறார். இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடப்பதாக. இசையா 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 கூப்பிடுங்க. ஆண்டவருடைய வல்லமையினால் உடலில் இருக்கிற எல்லா வியாதிகளும் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. பலவீனங்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. நோய் நோக்காளிகளை கொண்டிருக்கிற தீமைகள் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. இயேசு உங்களை தொடுகிறார். இயேசு உங்களை தொடுகிறார். நற்கருணை ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. இசையா நம்
இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். இயேசு நோக்கி பாருங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவர் நம்ம மீது இரக்கமுள்ளவர், நம்ம மீது மனம் இறங்கும் கடவுள். நம்முடைய துக்கங்கள் இவருக்கு தெரியும், நம்முடைய வியாதிகள் இவருக்கு தெரியும், நம்முடைய பலவீனங்கள் இவருக்கு தெரியும், நம்முடைய கஷ்டமான அனுபவங்கள் எல்லாம் இவர் அறிந்தவராக இருக்கிறார். இவரிடத்திலே நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாய், மகளே மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இதுதான் பர்த்திமேயு இடத்திலே ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பர்த்திமேயு சொன்னார், நான் பார்வை அடைய வேண்டும். நீங்க இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்களேன், ஆண்டவரே என் கணவரை நீங்க தொடணும், ஆண்டவரே என் மனைவியை தொடணும், என் பிள்ளைகளை நீங்க தொடணும், என் குடும்பத்தை நீங்க தொடணும். ஆண்டவரே நீங்க எங்க வாழ்க்கையை மாற்றுங்க, நீங்க என் குடும்பத்தை மாற்றுங்க. என் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையோடு நான் எவ்வளவு காலம் நான் தத்தளித்து கொண்டிருப்பேன், இந்த வியாதியோடு நான் எவ்வளவு காலம் தத்தளிப்பேன். நீங்க யோசித்து பாருங்க. நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என் பெயரால் எதை கேட்டால் அதை நான் உங்களுக்கு தருவேன். நல்ல கை தட்டுங்க பாப்போம். முதல்ல இதை ரிசீவ் பண்ணுங்க. எனக்கு தெரியணும், என் அப்பா எனக்கு ஒரு உரிமை கொடுத்திருக்கிறாரு. டேய், நீ என் பேரை சொல்லி கேளுப்பா, நீ என்னுடைய பேரை சொல்லி கேப்பனா உனக்கு இது கிடைக்கும். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு தெரியறதே இல்லை. இந்த இயேசு என்கிற நாமம், இந்த தெய்வத்தோட நாமம் நமக்கு எப்பேற்பட்ட நாமம், இதை புரிந்து கொள்வீர்கள் என்றால் இந்த உலகத்துல உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், நோய்கள் எல்லாம் மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் தூத்துக்குடியில் திங்கட்கிழமை ஜெபத்தை முடித்தோம். அப்பொழுது ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு சாட்சியம் சொன்னாங்க. மகனுக்கு திருமணம் முடிந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாயிட்டு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்படியே நடக்கிறது மாதிரி இருக்கும், தட்டி போயிரும். மகனுக்கு சோர்வு, மருமகளுக்கு சோர்வு. திடீர்னு பார்த்தா 50 நாளுக்கு மேல ஆயிட்டு போய் பார்க்குறாங்க. டாக்டர்கள் சொல்றாங்க, டியூப்ல குழந்தை தக்கிட்டு என்ன செய்யறது தெரியாது, உடனே ஏதாவது பண்ணணும். மனம் சோர்ந்து போய் விடுகிறார்கள், மனமுடைந்து விடுகிறார்கள். இந்த மகன் சொல்றான் அம்மாவை பார்த்து, நீ கோயிலு போறியே, ஜபம் பண்றியே, நீ பார்க்கிற, நீ கேட்கிற இந்த இயேசு உனக்கு எனக்கு என்ன கொடுத்தார்? இதோ நானும் 3.5 ஆண்டு காலமா இந்த கஷ்டப்படுறேன், கப்பல் ஏற முடியல, குழந்தை பாக்கியம் இல்லை, இப்படி நாங்க தத்தளிக்கிறோம். அந்த அம்மா பொறுமையா சொன்னாங்களாம், டே மகனே, நான் கேட்கறது இருக்கட்டும்பா, நீ உன் மனைவிக்காக கேளு, நீ இந்த ஏசப்பாட்ட உனக்காக நீ ஜெபம் பண்ண நீ ஆரம்பின்னு சொல்லி இந்த தாயார் மனதுருக்கத்தோடு ஜெபம் பண்ணும்படி சொன்னாங்களாம். பிரியமானவர்களே, ஜெபிக்க ஆரம்பித்தான் அந்த மகன், ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். அடுத்த காலகட்டம் வந்தது, ஹாஸ்பிட்டல் நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. பயந்துகிட்டே போனாங்களாம். இந்த அம்மா சொன்னாங்க, பயப்படாம போ, நம்ம ஏசப்பா நமக்கு நன்மை செய்ய காலத்தை இந்த காலமாக மாற்றிவிட்டார், நன்மைகள் கிடைக்கிற காலமாக இது மாறிவிட்டது. ஹாஸ்பிட்டல் போனாங்க. டாக்டர் சொன்னாங்க, அதுக்கு முன்னக்கூட்டி அந்த பாப்பாவுடைய டியூப்லாம் வெட்டிட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் டாக்டர் சொன்னாங்களாம், பழைய டாக்டர் உனக்கு குழந்தை பிறக்காது. இப்போ பாருங்க, வேறொரு டாக்டர் சந்திக்க போனாங்க. அந்த அம்மா பழைய ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு புதுசாக செக்கப் பண்ண உடனே அந்த அம்மா சிரிச்சுட்டு சொன்னாங்களாம், உனக்கு இதுவரை இருந்த சூழ்நிலை வேற, இப்பொழுது நீ கருவை சுமந்து கொண்டு இருக்கிறாய். அந்த அம்மா சொன்னாங்க, பாருங்க, என் மருமகளுக்கு ஆச்சரியம், என் மகனுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. இன்னைக்கு காலையில நான் எப்படி வந்து தெரியுமா சாட்சி சொல்றேன், என் மருமகளுக்கு இது 5வது மாதம். என் மகன் இன்னைக்கு காலையில இதுவரை டக்கு போட்ல, சாதாரண போட்ல போய்கிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துல சிறந்த கம்பெனியில ஒரு பெரிய ஒரு கப்பல்ல அவன் வேலைக்கு சேர்ந்து விட்டான். என் பையன் ஏறிட்டான். நான் வந்து சாட்சி சொல்ல வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? இந்த ஏசப்பாட்ட நம்ம கேட்கிற எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க கேட்கிறது என்னவோ அதை அவர் அறிந்திருக்கிறார்.
ஆனா ஒண்ணே ஒண்ணு, அவர் உன் வாயை திறக்கும்படி சொல்லுகிறார். பைபிள் சொல்லுகிறது, உங்கள் வாயை விரிவாய் திறங்கள், ஆண்டவர் அதை நிரப்புவார். ஆமென். இன்னைக்கு நீங்க இந்த இரக்கத்தின் ஊற்று இந்த கத்தோலிக்க தியான இல்லத்துக்கு வந்து நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அது கண்டிப்பா கிடைக்கும். நான் விசுவசிக்கிறேன். இங்க இருந்து நீங்கள் போகும் பொழுது துக்க முகத்தோடு போக மாட்டீர்கள், வியாதியோடு போக மாட்டீர்கள், வருத்தத்தோடு போக மாட்டீங்க, கஷ்டத்தோடு போக மாட்டீங்க. ஏன்னா இங்கே ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், அவருடைய அன்பு தாயார் இருக்கிறாங்க. இங்கே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவருடைய ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுகிறது. நீங்க கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் நான் விரும்புறேன்னு சொல்லி தம்பி நீ கூப்பிடு. சகோதரி, இது உன்னுடைய நேரம். நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வரல, நீங்க செலவழித்து நீங்கள் பொழுதை பணத்தை செலவழிச்சு வர்றது எதுக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு துக்கத்தின் நிலைகள் மாறணும். துக்கத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக ஆண்டவர் உங்களுக்கு இன்பத்தை காண செய்யும்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். அப்படியே இந்த பல்லவியை பாடும் பொழுது தந்தை அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். தேவகுமாரா தேவகுமாரா என்று பாடும் பொழுது அந்த 3 சரணங்களை பாடும் பொழுது முதலாவது உங்க குடும்பத்துக்காக தந்தை ஜெபிப்பார், 2வது உங்களுடைய வியாதிகள் மாற ஜெபிப்பார், 3வது உங்கள் வாழ்க்கையின் தேவைகள் மாற ஜெபிப்பார்கள். அதன் பின்பு ஆண்டவர் மத்தியிலே ராஜாதி ராஜாவாய் வரும் பொழுது அவரை முகமுகமா தொடுங்க, அவரோடு பேசுங்க, அவரே நமக்கு அற்புதம் செய்கிறவர் என்பதை உணர்ந்து பாடுங்கள். ஒப்பு கொடுப்போம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைஞ்ச பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைஞ்ச பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? இரக்கம், அவருடைய கருணை, அவருடைய அற்புதம் குடும்பத்தில் வெளிப்படும்படி இயேசுவே குடும்பங்களை சுகப்படுத்தும், குடும்பங்களை வளப்படுத்தும். எசாயா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே உன்னை நீ வாச்சுக்கொண்ட தோட்டத்தை போலவும் வற்றாத நீரட்டு போல வளப்படுத்தவே நினைச்ச ஆண்டவரே, இந்த குடும்பங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படி, குடும்பங்களை ஒற்றுமையோடும் அன்புறவோடும் ஆசீர்வாதங்களோடு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி, கடன் தாரங்களின் விடுதலையும் சாத்தானுடைய தொல்லையிலிருந்து விடுதலையும், குடும்பத்துக்கு இறை அருளையும் இறை இரக்கத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவே எல்லாருக்கும் விடுங்க. இயேசுவே இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இரக்கம் ஐயோ, என் குடும்பத்தின் மீது இரக்கம் ஐயோ, குடும்பத்தின் மீது இரக்கம் ஐயோ, என் பிள்ளைகள் மீது இரக்கம் ஐயோ, பிள்ளைகளின் மீது இரக்கம் ஐயோ, என் கவலைகள் மீது இரக்கம் ஐயோ. இயேசுவே மீட்பரே ஆவியானவரே அற்புதமானவரே அதிசயமானவரே ஆற்றல் தருபவரே, குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தை வளப்படுத்தும். இயேசுவே மீட்பரே வாரும். மறந்து
வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உன்னை மறுதலித்தவன் நான், அது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், அது உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானீரே, இங்கு இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானீரே, இங்கு இல்லாம என் பொழுது விடியாதே. இங்கு இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிடுங்க. நோய்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். உடல் நோய்கள், மன நோய்கள், மருத்துவமனை மருந்து பொருட்கள் என்று மருந்து சிகிச்சை என்று வாழ்நாள் முழுமையாய் இதோ மருத்துவரையே பார்த்து 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 உடல் வலிந்து உடல் மெலிந்து உடலிலே இருக்கிற நோய்கள், தீராத நோய்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். உன் கிருபை எங்களை நிரப்பும்படியா நானே குணமாக்கும் ஆண்டவர். 1 பேதுரு 2 24வது வசனத்திலே அவருடைய காயங்களால் நாம் குணமானோ என்பதற்கிறங்க. தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற நோய்களை, தலைவலி, சுகர் நோய், பிரஷர் நோய், கேன்சர் கட்டிகள், தோல் வியாதிகள், கடும் வெப்பத்தினால் இன்றைக்கு அநேக நோய்கள், உடலிலே இருக்கிற கட்டிகள், சாபங்கள், என்ன மன நோய்கள் பித்து பிடித்து சாத்தானுடைய தொல்லையினால் அலைக்கழிக்கப்பட்டு நிம்மதி இல்லையே, உடல்நலம் இல்லையே என்று இந்த பாரம் நீங்கும், என் கவலைகள் மாறும், என் துக்கம், பேரம், பாடுகள், உடலில் இருக்கிற கட்டிகள், சாபங்கள் எப்பொழுது மாறும் என்று கண்ணீரோடு ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சுகப்படுத்து ஆண்டவரே. உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு எழுந்து நட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார் ஆண்டவரே. அப்பா தாங்க முடியவில்லை அப்பா, அப்பா கண்ணீரோடு ஒப்புக் கொடுக்கிற ராஜாவே. இதோ சிறுவர் சிறுமிகள் குழந்தைகள் படுகிற நோய்கள், எத்தனை எத்தனை நோய்கள், சிறு பருவத்திலேயே அநேக நோய்களினால் உழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், போதை பொருட்களினால், மருந்து பொருட்களினால், இன்னும் பல்வேறு விதமான தீய சக்தியினால், குடிப்பழக்கத்தினால் அநேக வாலிப பிள்ளைகள் இதோ உடலிழந்து வெளிந்து நலிந்து வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை அப்பா ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜாவே. அப்பா குடும்பத்திற்கு கணவரை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, குடிப்பழக்கத்தினால் நோயாளிகளாக இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து சுகப்படுத்தும்படி குணப்படுத்தும்படி வேண்டுகிறோம் தகப்பனே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதா, என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதா, என்ன மறந்தா எங்கே போவேனா. ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், இந்த தியானத்தில் வந்து ஜெபிக்கக்கூடிய ஜெப காரியங்கள், எந்த நோக்கத்திற்காக இந்த 2 நாட்கள் தியானத்தில் வந்திருக்கிறோமோ எல்லா விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் நம்ம ஒவ்வொருடைய விண்ணப்பங்களை வேண்டுதலை கண்ணோக்குகின்றார். இயேசுவின் கரங்களை ஒப்புக் கொடுங்க. திருக்காயங்களுக்குள்ளே நம்மை மறைத்து இயேசுவே இந்த விண்ணப்பம் நிச்சயம் நிறைவேறணும். உம்மால் கூடும், தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவே ஆண்டவரே, பரிசுத்தரே, வாரும் தகப்பனே, அப்பா துதிகளும் மகிமை எல்லாம் உமக்கே. ஒப்புக் கொடுங்க. விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், எதிர்பார்ப்புகள், இந்த தவ காலத்திலே மன்னிப்பு ஆண்டவர் நிச்சயம் உண்டு. மகனே மகளே, உன் பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு, விடுதலை உண்டு என்று இயேசு ராஜா விடுதலையை கொடுக்கிறார், வெற்றியை கொடுக்கிறார், நமக்கு வாழ்வை கொடுக்கிறார் என்பதிலே இயேசுவிடத்திலே நன்றி கூறி பாடுவோம். முழங்கால் படியிடுவோம். இயேசையா
ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். மனதில் இருக்கிற எல்லா விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் என்னை தொடுகிறீர், நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர், நீர் தருகிற விடுதலையை நானும் என் குடும்பமும் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு சிறப்பான 3 அற்புதங்கள் வேண்டும். 3 தேவைகளுக்காக ஜெபியுங்கள். சேர்ந்து சொல்லுங்கள். இப்பொழுது இயேசு ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் விரும்புகிற இந்த 3 தேவைகளும் நீர் எனக்கு உமது தயவினாலும் இரக்கத்தினாலும் நிறைவேற்றி தருகிறீர். ஆமென். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறியலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. புகழ்ச்சியோடு வெற்றியார்த்தோ. நீத்தின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமோ வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமமுகழ்ச்சி என்றோமே உண்டாகுக. மன்றாடுவோமாக்க. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் உம்முடைய வேட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியோ. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதி சோஸ்ர நமஸ்காரமும் உண்டா